அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரம் யாருடையது? அது சந்திர பகவானினுடைய நட்சத்திரம். எங்கே இருக்குது? 6ஆம் இடமான புதன் வீட்டில் இருக்குது. அப்புறம் 6 அப்படின்னா கடன், வழக்கு, நோய், 3ல் ஏதாவது ஒன்று, வம்பு சண்டைகள் ஏதாவது ஒன்று இவங்களுக்கு இருக்குங்க. இது ஒன்று தாங்க இவங்களுடைய ஒரு பிரச்சனை. சிறந்த அறிவாளி, ஞானம் அதிகம், அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு ஹெல்ப் பண்ணக்கூடிய இடமும் அந்த அஸ்த நட்சத்திரமே தான். இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க அடிக்கடி மனமாற்றம் ஏற்படும், மன தைரியம் உண்டு. இந்த அஸ்த நட்சத்திரக்காரங்க வீட்டில் பாருங்கள், யாராவது ஒருத்தருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், கோபம் அதிகமாக வரும். சாதனையாளர். இவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இவர் ஒரு சாதனையாளர். ரெண்டாவது, சிறந்த அறிவாளி. அடுத்தவனை தூக்கி வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு திறமையானவங்க. அடுத்தவங்க சோர்ந்து போகக்கூடாது, இறங்கி போயிடக்கூடாதுன்னு அப்படிங்கிறதுல இவங்க நல்ல ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து ஃப்ரெண்ட்ஷிப் வர்க்கத்தில் இவங்க நல்லபடியாக தூக்கி கொடுப்பாங்க, தூக்கி மேலே ஏற்றி விடுவாங்க. இவங்களுடைய கடவுள்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி. ஏழுமலை ஒரு தடவை நீ போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல பலன் வரும். இவங்களுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை வருதுங்க, பெண் எருமைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க செய்யக்கூடிய வேலையெல்லாம் நிதானமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது விநாயகரனுடைய நட்சத்திரம். இது மரத்தில் அத்தி. அத்தி அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அத்தி பழம் இருக்கக்கூடிய மரம் இவங்களுடையது. தாய்க்கு கால்வலி வரும். அதுபோக பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம அடுத்தது நடக்காமல் பார்த்துக்கணும், இது ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு துணிஞ்சு போகக்கூடிய நட்சத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரனுடைய ஒரு சின்ன ஒரு காரகம், சின்ன ஒரு பலன். இது பொது பலன். உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்தால் கீழே இருக்கிற நம்பருக்கு எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.